உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட கட்டளைகள் சட்ட வரைவு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலத்தில் சபாநாயகர் கையொப்பமிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று இடம்பெற்றது. தேர்தல்கள் ஆணைக்குழு கட்சித் தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட 12 கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி குறித்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்றவர்கள் குறிப்பிட்டனர். நாம் முன்வைக்கும் ஒரே கோரிக்கை, இந்த வரவு செலவு திட்ட செயற்பாடுகள் நிறைவடைந்த கணத்திலிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் செயற்பாடுகளை ஆரம்பிப்போம். நாட்டுக்கு முக்கியமான வரவு செலவு திட்ட செயற்பாடுகளை முன்னெடுக்க கடமைப்பட்டுள்ள நிலையில் அதனை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழுவின் ஒத்துழைப்பை கோரவே நாம் முன்வந்தோம். உள்ளூராட்சி சபை தேர்தல் விசேட கட்டளை சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பெஃப்ரல் அமைப்பு கருத்து வெளியிட்டது. வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் பின்னர் வேட்புமனுக்களை புதிதாக கோரும்போது 4.5 லட்சம் வரையான புதிய வாக்காளர்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படும். 2022 ஆண்டு வாக்காளர் பட்டியலுக்கு அமையத்தான் வேட்புமனு கோரப்பட்டிருந்தது. புதிதாக 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 4,40,000 வரையான புதிய வாக்காளர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இணைய உள்ளனர். செலவுகளை மட்டுப்படுத்தும் சட்டம் மூலம் LPTA தேர்தலின் போது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இம்முறை குறித்த சட்டமும் நடைமுறைப்படுத்த வேட்புமனு கோரியதன் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு குறித்த பணத்தொகையை அறிவிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். தேர்தலை விரைவில் நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பு உள்ளது.